ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சீசன் 4 எபிசோட் 4 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போக சேர்ந்து உங்களால் முடிச்ச சப்போர்ட் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேலை இருக்கும் போது ஜெலியாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். உண்மையிலேயும் ஃபன்னு குவிஞ்சு கிடக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட பெஸ்ட் கொடுத்து அது நல்லா பண்ணி போடுறேன். பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்க போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்ச ஜெலிக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக போடுறாங்க. சரி வாங்க நம்ம கதை போகலாமா? ஒரு வழி அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ 2 போட்டில் 2 கேங்குமே தப்பிச்சு வந்துட்டாங்க. பார்த்துக்கப்பான். டேய் ஜெங்கோ, இதுக்கு என்னடா அர்த்தம்? அப்பனா இந்த உலகத்தில் ஒன்று மாதிரி இன்னொருத்த சயின்டிஸ்ட் யூசர் இருக்கான் போலியே. ஆனால் அவன் யாருன்றதை ஒன்றும் நம்ம கிட்ட ரிவைவ் பண்ணலடா. எப்பறம் நம்மள அவனுக்கு கண்டுபிடிக்க போறான்? டேய் நீ ஏன்டா கவலைப்படுற? நம்மளே ரிவைவ் ஆனது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இன்னொருத்த ஆயிருக்க மாட்டானா என்ன? ஆல்ரெடி சயின்டிஃபிக் வழியா நாலேஜ் மூலியமா இந்த வேர்ல்டுல நம்ம இப்போ பழைச்சிருக்க மாதிரி கம்மியான பர்சன்டேஜ்ல இன்னொருத்தர் பழைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிறது சகஜமான விஷயம் தான் சயின்ஸ்ல. நம்ம அடுத்த கட்டமா இதுல இருந்து என்ன கத்துக்கணுன்றது தான் விஷயமே. டேய் ஜெங்கோ, இதுல உனக்கு ஓவர் நம்ம ரிவைவ் ஆயிட்டோம், அது சரிதான்டா. நம்மள மாதிரி அவங்களுக்கு எப்படா அந்த மாதிரி ரிவைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்? ஒருவேளை அந்த ஸ்டோன்னால அவங்களுக்கும் எதுனா நடந்திருக்குமோ? அது மட்டும் இல்லாம எப்படா அவனுக்கிட்ட மிஷின் கன்லாம் இருக்குது. இப்போ பாயிண்ட் ஏதாண்டா, அவனுக்கு ஆளுங்களே கம்மியா இருந்தாலும் மிஷின் கண்ணை வச்சு நம்ம எல்லாரும் போட்டு தள்ளுறோம். அவனுக்கு மாதிரி நம்ம எதுவும் வேணும்டா. முடிஞ்சளவுக்கு எல்லாரும் இந்த இடத்துல நம்ம அலர்ட்டா இருக்கிறது நமக்கு தான் நல்லது. கவலைப்படாதீங்க. அவங்க சயின்ஸ்ல என்னமோ அதிகப்படியா அட்வான்ஸ் ஆன விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. இதை கேட எல்லாரும் வாய பழக்க ஒண்ணும் அவங்களுக்கு புரியல. ஒரு நாட்டுக்கு தேவை பாதுகாப்புக்காக ஒரு மிலிட்டரி, அது போல இந்த இடத்துல அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க அதை உருவாக்கி இருக்கலாம்ல. ரைசியம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய இன்டென்ஷன் நம்ம எல்லாரையும் கொள்றது தான். அப்புறம் கண்காணிக்கிறோம். ஏய் இது இன்ஜினோட சவுண்ட், கண்டிப்பா இங்க எங்கேயோ தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்க எல்லாரும் சுத்தி முத்தி பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ற டீம் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. கோகோவும் நமக்கு பின்னாடி எங்கேயும் வரதில்ல. நான் வாட்ச் பண்ணி தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் நம்மள கண்டுபிடிக்க முடியல. நம்ம அந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கோம். இல்ல அந்த சவுண்ட் நதியில வரல, வானத்துல வருதுன்னு சொல்ல. வானத்துல இடம் சொல்லி எல்லாரும் ஷாக்காவே ஏய் இது வாய்ப்பு இல்லடா, என்னடா அங்க நடக்குது? செங்குவே இன்னொரு பக்கம் பார்த்து அதிர்ச்சியாவே. அப்புறம் பார்த்தா பறக்கிற பிளேனே கண்டுபிடிச்சிருக்கானுங்க. வெறித்தனமா இருக்கு. அதை பார்க்கவே ரெடி பண்ணதை வச்சு பார்க்கும்போது செங்குவோட ரியாக்ஷனை பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. அதோட அது கீழே நோக்கி இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. செங்கு ஷாக்கா இருக்கு. டேய் செங்கு உன்ன தானே கூப்பிட்டு இருக்க, 1/2 மணி நேரம் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. டேய் அடுத்தது நம்ம என்னடா பண்ண போறோம்? டேய் நம்ம வெள்ளக்கூடிய காமிச்சு இல்லடா வேணாடா, வெள்ளக்காரன் கிட்ட வச்சுக்கணும் இதாண்டா வம்பு. நம்மள போட்டு தள்ளுறோம் கூட்டத்தோட. நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது இப்படி பண்ணிடலாம்னு சொல்ல நம்மளுடைய ஆப்பனர் கிட்ட நம்ம பெஸ்ட் பேசுவோம். பேசினா மட்டும் விட்டுருவானே. ஒரு கை பார்த்தலாம் சொல்லிட்டு கோகோவும் சொல்ல கண்டிப்பா இந்த நிலைமையில அவங்களால அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா லோ ஆஃப் லைஃப் பண்ணது அவங்களுக்கு ரிஸ்கான விஷயம் தான். ரைசியும் அக்கா மக்கா இப்போ எனக்கு வாய்ப்பு கச்சிச்சா ஏன் ஆட்டத்தை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அவன் போட்டை ஃபுல் ஸ்பீட்ல இயக்க அது பயங்கர ஸ்பீடா போகுதுல. அவன் சேஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் உள்ள இருக்கிற அந்த அமெரிக்கனும் சிகரெட் பிடிச்சி அடுத்த நிமிஷமே வெளியே மிஷின் கன் எடுத்து நீட்ட அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆஹா அட்டாக் நடத்துறான். போட்டு மேல அட்டாக் நடக்க ஒரு பக்கம் எல்லாரும் எகிரி குதிக்க 2 ஷிப்புமே அப்படியே பாழாயிடுது. அப்படி நின்னுடுது. எனக்கு வலிக்குதுடா. தலைவன் கதர்னு இருக்கான். டேய் கத்தாதரா, எனக்கு தான் அடிபட்டுக்குது. உனக்கு தான் அடிபட்டுக்குது, நீ என்ன காப்பாத்திட்ட. இல்லைன்னா உனக்கு அடிபடாம எனக்கு பட்டுக்கும். எனக்கு பட வேண்டிய அடியை நீ வாங்கிட்ட. முட்டாள், உனக்கு எதுவும் அடிபட்ட மாதிரி கத்திட்டு இருக்க. கம்முடுறா. இன்னொரு பக்கம் பைத்தியம் புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். டேய் சாவோட எங்களோட அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பைத்தியம் பண்ணிட்டு இருக்க. டேய் முட்டாள் மாதிரி புல்லட் வேஸ்ட் பண்ணாதடா. டேய் நம்ம தப்பிக்கிறது வாய்ப்பே இல்லடா. இது பண்ணதாண்டா நம்ம இப்படி தப்பிக்க முடியல. அதுக்கப்புறம் சூரியன்ல போய் அப்படியே மறைக்க அந்த வெளிச்சத்தினால இவங்களால பார்க்க முடியல அவனை. கோகோவும் அவன் சூரியனை பயன்படுத்தி அந்த மறைச்சிட்டான். ஆஹா கண்டிப்பா நம்ம எல்லாரையும் கொல்ல போறோம். ஆனா செங்கு விடாம ஒரு விஷயத்தை யோசிச்சு அதுக்கப்புறம் கீழே தண்ணியை பிடிக்கிறான். ஒரு குடுவையில பிடிச்சி அவனை வாடா வாடா எங்க கிட்ட ஆட்டத்துக்கு ஆட்டுற ஜப்பான் காரணம் யாரான்றத உங்களுக்கு காமிக்கிறேன்டா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கூடா. எனக்கே தெரியாது. செங்கு தான் முயற்சி பண்றான். கரிஷ்மா இந்த இதை அப்படின்னு சொல்ல இந்த உன்னோட த்ரோவிங் டெக்னிக்கை பயன்படுத்தி அது மேல த்ரோ பண்றது எதுனா ரோப்பு கொடுங்கடா. அதுக்கப்புறம் ரோப்பு தூக்கி போட. ஆஹா திரும்பி அட்டாக் பண்ண வரான்னு சொல்ல. அதுக்கப்புறம் இவங்களோட உதவி மூலியமா அவன் கரெக்டா வரும்போது அதை தூக்கி போட அவனும் ஒரு கட்டத்துல 10 ஷாக்காவே அது அந்த இடத்துல பட்டு அடுத்த நிமிஷமே அப்படியே வெடிச்சு அந்த புகையெல்லாம் இன்ஜினுக்குள்ள போக இன்ஜின் அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாம அப்படி சைட்ல இருந்து தண்ணிக்குள்ள போயிடலாம் போக அவன் எப்படி மேனேஜ் பண்ணிடுறான். அடுடா என்னுடைய இன்ஜினை மட்டும் நிறுத்திட்டு அவங்கள விட்டுருவானா? பரவாயில்ல, இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு நல்லாவே என்னை விட மூளை இருக்குதான். அதுக்கப்புறம் அந்த பிளைனும் அப்படியே காட்டுக்குள்ள கிராஷ் ஆயிடுது. ஆஹா நம்ம உயிர் போயிடுடா. அமெரிக்கா மாப்பிள்ள ஓட்டடா. நம்ம இன்னைக்கு ஜாலி சிங்கோ என்னடா பண்ண. அதுக்கப்புறம் அந்த ஆளை காமிக்க இது அசில்டேனியன் கேஸ். இதை பயன்படுத்தி வாகனங்களுடைய இன்ஜின்ஸை ஈஸியா பிரேக் பண்ண முடியும். ஆனா அதெல்லாம் 1% தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்படி பண்ணுவானுங்க நான் எதிர்பார்க்கல. இதுவும் ஒன் ஆஃப் தி பைரோ வெப்பன் தான். இதுல இருந்து எனக்கு தெரிய வருது என்னன்னா இவனுங்களை கிட்ட நான் நிறைய விஷயத்தை கத்துக்கணும். பைரோகானிக் வெப்பன் நான் செத்தாலும் இதை மறக்க மாட்டேன். ஆஃப்டர் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஃபிகேஷன்ல நான் பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து இவனுக்கு அந்த எப்படி பண்ற விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே உன்னுடைய எக்ஸ்பிளனேஷன்ல எனக்கு தேவையில்லை, நான் அவனுங்களை பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த கேங்ல ஒன்ன போலியே ஒருத்தன் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தா டேமேஜ் ஆன ஷிப்பை வச்சு செங்குவை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏய் நல்லா தானே இருக்கீங்க எல்லாரும், சீக்கிரம் வாங்க மக்கள் சுக்காக்கு அடிபட்டு இருக்கு. என்னது ஓடணுமா? என்னடா பட்ஜெட்டுக்கு? நம்மளோட ஆப்போசிட்ல இருந்த மாப்பிள்ள அமெரிக்கன் மாப்பிள்ள ஓடி போயிட்டா அவனை கைடு போய் வேணுமா? ஆமா வானத்தை பாருங்கடா. இன்னும் இவனுங்க கிரிக்கெட்டுக்கு மாதிரி பேச ஆரம்பிக்கிறானுங்க. சைக்கோ ஆயிட்டானுங்களா? ஒரே டைம்ல இத்தனை கிரிக்கெட்டுங்க எப்படி மாறினானுங்க? கண்டிப்பா ஏதோ ஒன்று வேலையை பார்த்துருக்கானுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொகாக்கோவும் காமெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க காரை ஒதுங்கிட்டு அவங்க போன தடயத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. கொகாக்கோ ஒன்னும் ஃபாஸ்டா இருக்கான். கொகாக்கோ போற ஸ்பீட்ல பார்த்தா ஒரு கட்டத்துல அந்த மரத்துல மாட்டி இருக்கிற அந்த பிளேனை காமிக்க அது கிட்ட அவளும் போறா. அதை பார்த்துட்டு ஏய் இந்த இடத்துல யாரும் இல்ல,
கண்டிப்பா அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. ஸ்டில் கண்டிப்பா இந்த இடத்துல எங்கேயோ தான் இருக்கணும். என்னமோ நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இது மூலியமா தெரியும். ஏய் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைச்சிக்கிறா. ஆமா நமக்கு பிளேன் கிடைச்சிருச்சு. இதை விட மாட்டோம்ல. ஆமாண்டா. டேய் என்னடா சொல்றீங்க பிளேனா? பின்ன சும்மாவா இங்க வந்தது? இந்த பிளேனை தூக்கின்னு போலாம் நம்ம தானே யூஸ். அதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டி அந்த பிளேனை தூக்கி ஈஸ்துன்னு போறானுங்க. இந்த பிளேனுக்கான மால் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிடுச்சு. இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ற போற வேற லெவல்ல. பாத்தியா நமக்காக அமெரிக்கன் மாப்பிள்ள விட்டு போனது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது பாத்தியா? அப்படி ரெண்டு பேரும் சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. டே கொஞ்சமாச்சு சீரியஸா பேசுங்கடா. ஒரு பிளேனுக்காக கூட இப்படி பண்ணுவீங்க? இருந்தாலும் உங்களை பத்தி நான் என்னத்த சொல்றது? செங்கு எப்ப பிளேனை பார்த்தோம் அப்பத்துல இருந்து ரொம்ப ஆர்வ கோளாறு அதை எடுக்கணும்ன்ற முயற்சியில இருந்திருக்கான் போல. ஏன்னா அதை பார்த்த உடனே ரொம்பவும் ஷாக் ஆயிட்டு அவனுக்கு அதை அடைஞ்சே தரணும் ஒரு கனவு வந்துருச்சு போல. பரவாயில்ல நான் சொல்லணும்னு நினைச்சதான் நீயே சொல்லிட்டேன்னா செங்குவன் சொல்ல. ஏய் செங்கு இப்பதான் உன் பிளான புரியுது. இந்த பிளேனை எடுத்துட்டு போயிட்டு அவன் எப்படி நம்மள மேல இருந்து பார்த்து கண்டுபிடிச்சோன்னா அவனுடைய இடத்தையெல்லாம் போயிருந்து இந்த பிளேனை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போறதானே. அதுக்கப்புறம் சுகாசவா அதை பார்க்க அதுக்கப்புறம் திரும்ப அந்த பிளேன் எடுக்கிறதுக்காக அவன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இதை நம்ம பாதுகாத்தே ஆகணும். அதுக்காக சுட்டு வட்டாரத்துல நம்மளுடைய ட்ராப்ஸை நிறைய செட் பண்ணணும். அவங்க வந்தா நம்ம தெரியறதுக்காக. ஆஃப்டர் நம்ம கொடுக்குற சர்ப்ரைஸ் அட்டாக்ல அவங்க நிலை குளிஞ்சு போகணும். நிறைய ரிஸ்க் இருக்கு, பெனிஃபிட் இருக்கு. பட் நம்ம ட்ராக்கிங் பண்றது முக்கியமான விஷயம். ட்ராக்கிங் பண்ணணும் நம்ம யாரு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா எனிமியோட பிளேன் நம்ம கிட்ட இருக்கும் போது கண்டிப்பா வராமையா போயிடுவானுங்க. ஏன்னா ரொம்ப காலங்கள் கழிச்சு இந்த காலத்துல ஒருத்தன் பிளேனை கண்டுபிடிக்கிறானா அது எவ்வளவு பெரிய விஷயம். எந்த ஒரு கண்டுபிடிச்ச ஆளுக்கும் மனசு கேட்காது. அதனால கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல எவன் வந்தாலுமே சரி நம்மளுடைய மக்கா சொல்லத்தை தேடுறதுக்கான வேட்டை தொடர்ந்து நடந்தே தரும். டேய் என்னடா சொல்ற? அப்ப அவனுங்களை ட்ராக் பண்ற இடம் எங்கடா இருக்கும்? நம்ம யாரா அதை போய் பண்ண போறேன்? அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 3 பேர் தான் அமைச்சு வச்சிருக்காங்க. கோகோ இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கு. தலைவன் தான் ரொம்ப தெளிவா இருக்கான். ஆஹா இந்த பைத்தியங்க கிட்ட மாட்டி விட்டானே செங்கோ. மாமா அவனை சும்மா விட மாட்டேன்டா. அடடா அவனுக்கு எப்படி போயிட்டு இருப்பானுங்க. நீ தப்பா கால்குலேட் பண்ணி மேல பாத்துட்டு இருக்க. கொஞ்சம் கீழே பாரு குரமோ. என்னது கால் அடி தரமா? நீ வேற லெவலுக்கு என்ன? அதுக்கப்புறம் அந்த ஃபுட் பிரிண்ட ஃபாலோ பண்ணி இவங்களும் போக. டேய் உன்னை எவ்வளவு தூரம் தானே போறது? ஒரு வேலை எங்களை டிராப் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைப்பணும். என்னன்னே புரியல. ட்ராக்கிங் பண்ணி போறது அவ்வளவு சிம்பிளான வேலை இல்லைன்னு இதுல நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் கென் முன்னாடி போனவன் திடீர்னு ஷாக் ஆயிட்டு அப்படி நிக்க. டேய் என்னடா ஆச்சுன்னு குரமாவும் கேட்க. அம்மா இங்க என்னதான் நடக்குது? எனிமி வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்தான். இப்ப நம்மளுடைய மென்டலிஸ்ட் வந்து அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்ன சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அவனை இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கெல்லாம் இவனுங்களுக்கு சேர்த்து வைப்பேன். அதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் நிறைய விஷயத்த பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன். சரி நீங்க 2 பேரும் இந்த இடத்துல இருங்க. ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணி வரதுக்காக கொஞ்ச நேரம் நீங்க காத்து நின்றீங்கன்னா நல்லா இருக்கும். நான் மட்டும் முன்னாடி போறேன். அதுக்கப்புறம் அவன் இன்னமும் காலடி தடுத்து அந்த இடத்துல இருந்து அவங்களுக்காக விட்டு போயிட்டே இருக்கேன். நான் பக்கம் போக்களுடைய எதிர்கதையும் அவனோட ஒரு கட்டத்தில் அவனும் வந்து ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்க. ஆஹா அவனுக்கு இருக்க இடத்துக்கு வந்துட்டு நான் இதுக்கப்புறம் காலடி தடமே தெரியல. ஏய் ஹலோ அமெரிக்கன் மாப்பிளஸ் இதுல இருந்தீங்கன்னா சமாதான கூடிய காட்டுறேன் என்ன விட்டுருக்க. அதுக்கப்புறம் அந்த கீழே குடிக்க. ஆஹா அமெரிக்கன் பூச்சாண்டி இங்க என்ன பண்ணுது? தொலைபோ கம்யூனிட்டி நாய் அப்படின்னு அவன் பதற. என்னோட பக்கம் அந்த மாஸ்க கைட்ட கண்ணை வச்சு நீட்டிட்டு இருக்கான். யாரா நீ? எங்க இருந்து வர நீ? உன்னை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அவன் கண்ணை எடுத்து நீட்டு வேணாடா என்ன சூட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட எதனா ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணிட்டு இருக்க. டேய் நான் எந்த வெப்பனும் எத்தனும் இல்லடா பைத்திய மாதிரி பண்ணாத. ஐவக்காதரா எனக்கு சிரிப்பு வந்துடும். சரி ஓகே நீ எந்த விதமான வெப்பனும் எத்தனும் இல்லை எனக்கு நல்லாவே தெரியுது. உங்ககிட்ட எதனா டிவைஸ் கூட எத்தனை வந்திருக்கியா? இல்ல அதுவும் இல்லையா? சரி யார் தான் நீ? அதுக்கப்புறம் தலைவன் கையில பூவெல்லாம் வர வைக்க. நிறைய மெஜிஷியன் நீ? சரி ஓகே பரவாயில்ல. நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க போல கும்பலா. பட் எங்களுடைய இடத்துக்கு நீங்க அனுமதி இல்லாம வந்தது தப்பு தானே. பட் இருந்தாலுமே நான் வந்தது நோட்டீஸ் பண்ண ஒரு சாம்ராய் அப்புறம் பலம் வாய்ந்த ஃப்ரெண்டுங்கெல்லாம் கூட நிறைய பேர் வச்சிட்டு இருக்கீங்க போல. அந்த சாம்ராய்க்குள்ள நிறைய ஸ்கில் இருக்கு தெரியுமா? நீ எதுவா இருந்தாலும் இந்த இடத்துல விட்டு வா. உங்ககிட்ட எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு. உன்னோட லீடர் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் கிளம்ப ஃபாலோ பண்ணி முன்னாடி போறான். அதுக்கப்புறம் ஒரு அவனுடைய இடத்துக்கு வர இதை பார்த்து கென்னும் அதுதான் எனிமிஸோட பேசா ஃபாலோ பண்ணி போனா மக்கா சொல்ல இருக்கு. செங்கு மாமா நீ கேட்ட அந்த கான் இதுல குவிஞ்சு கிடக்குறோம். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல டிராக்டர் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் டிராக்டர்லாம் வச்சிட்டு இருக்கீங்களா? இன்னொரு பக்கம் மாடு வச்சு பாலெல்லாம் கடந்துட்டு இருக்காங்க. இல்லது தெரியுதுடா பயங்கரமா விவசாயம் எல்லாம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இவங்க கிட்ட இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு பிளேன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லையே ஏதோ தப்பா இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தா பேசு வெறித்தனமா இருக்கு. கோட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏய் அது கிடையாது இந்த சைடு வா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃபேக்டரி இருக்கு. என்னடா இது ஃபேக்டரி இடம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவன் கிளம்பும் போது உள்ள போனோடனே ஜனோ நீங்க தான் இருக்கியா? உன்னை பார்க்கறதுக்காக இந்த இடத்துல இந்த புதிய உலகத்துல ஒரு ஃபர்ஸ்ட் விசிட்டர் வந்திருக்காங்க. ஜஸ்ட் லைக் அவன் செங்குவா இல்லையே இவன் அடல்ட் தான். அவன் ப்ரொஃபஷனல். கென்னு பார்த்துட்டு ஷாக் அவன் இவன் சயின்ஸ் யூசர்னு. அவன் இவனை திரும்பி காலை போட்டு தண்ணியில கழுவி வைக்கிறானுங்க. என்னடா படிக்க விட்டுருக்கா? என்னடா இது கெமிக்கல்? பயப்படாதடா புண்ணாக்கு. உன்னுடைய காலையும் கையை இதுல வை. ஆஹா என்னடா பண்றீங்க? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பட் ஆனா என்ன பத்தின இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியாது. இவன் என்ன பண்ணலாம்? ஆஹா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அவன் தான் என்னோட சோல்ஜர். நான் சொல்ற எல்லா வேலையும் அவன் தான் பண்ணுவான். அப்புறம் இப்ப நான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கட்டா? நான் தான் டாக்டர் ஜெனோ. நீ யாரு? நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்க? ரொம்ப க்ளோஸ்ல இருக்கா. நான் தான் கென்னு ஆசாகிரி. நான் ஜப்பான்ல இருந்து ஒரு மெஜிஷியன் நாட்டம் வந்திருக்கேன். உங்க போல தான் நானும். ஜப்பானா? எப்படி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க? ஆச்சரியமா இருக்கு. அதுவும் இந்த கல்லா போன உலகத்துல. அப்ப இதுதான் நமக்கு சிக்னல் கொடுத்ததா? ஈஸ்ட் சைட்ல இருந்து ஏதோ ஒரு சிக்னல் வந்துச்சு. கென்னு பார்த்து ஷாக் ஆகுறான். இது கண்டிப்பா பிரீத்திங் ஸ்விட்சிங் எலக்ட்ரோ கார்டியோகிராம். நான் செத்து எனக்கு இதுல இருந்து நல்லாவே தெரியுது. என்ன மென்டலிஸ்டா சேலஞ்ச் பண்ணிருக்கானுங்க. தலைவாதுக்கு அப்புறம் ஐது படம் ஆரம்பிக்கிறான். கிங்டம் ஆஃப் சயின்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. எந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாம அந்த தப்பிச்சு வந்திருக்கேன். இந்த இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் இவன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஸ்டெபிலைசர் தான் இருக்கு. அப்ப சில வகைகள் இவன் உண்மையை தான் சொல்றான்னு நினைக்கிறேன். இவன் உண்மையை சொல்றான் நல்லது தானே? இல்ல ஆனஸ்டா இவன் ஒரு நல்ல பையன் இந்த இடத்துல காமிச்சிருக்கான்.
வச்சிருக்கான். பட் ஆனா மிஷினே ஏமாத்துற லெவலுக்கு இவனுக்கு சூப்பர் எபிலிட்டி இருக்கு. கவலைப்படாத, உன்னை வச்சு செய்யறேன். இதுல செங்கோ மாமா உன்னை பத்தி சொல்றோம்டா. ஆனா அவனை பார்த்தனா கண்டிப்பா முதல்ல பீப்புள் எந்த இடத்துல இருக்காங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவேன், மத்ததையும் சொல்லுவேன். அவனுக்கு கொலை வரியில டேய் உண்மையா சொல்லு, அந்த சைட்ல உங்க குரூப்போடைய லீடர் பேரு என்ன, அந்த சயின்ஸ் யூசர் யாரா? பயத்துல செங்கோ மாமா உங்க பேரு சொல்லிட்டு அவ்வளவுதான், நீங்க செத்துறீங்க. அதனால கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக. டேய் அந்த சயின்ஸ் யூசர் யார் தெரியுமா? எங்க மாமா டாக்டர் டைஜுடா அப்படின்னு பேரை மாத்தி போட்டு கொடுத்துறான். அதான் இந்த எபிசோட வெளித்தரமா காமெடியா முடிக்கிறானுங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா சிரிக்கிற போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒன்றும் யாரும் மிஸ் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்க. பிடிச்சவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கும் லைக் போட்டுருங்க. அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.